கிருஷ்ணர் யமுனையில் அதிகாலையில் குளிக்கும் பெண்களின் பின்னால் செல்வார். ஒரு மரத்தின் மீது அமர்ந்து கொள்வார். கோபியர் தங்கள் ஆடைகளை முழுமையாக கலைந்து ஆற்றில் இறங்கி நீராடினார்கள். கோபியர் கரையில் கழற்றி வைத்திருந்த ஆடையை எடுத்து மரப்பொந்தில் ஒளித்து வைத்தார் கிருஷ்ணர். கரைக்கு வந்த கோபியர் ஆடையை காணாமல் தவித்தனர். எப்படி வீட்டுக்குச் செல்வது என தவித்த வேளையில், உங்கள் ஆடைகள் என்னிடம் உள்ளன என மரத்தின் மீதிருந்து குரல் கேட்டது. கோபியர் நிமிர்ந்து பார்த்தனர். மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த கிருஷ்ணரை கண்டு வெட்கப்பட்டனர். கண்ணா, பெண்கள் குளிக்கும் இடத்தில் உனக்கு என்ன வேலை? போதா குறைக்கு எங்கள் ஆடைகளையும் கவர்ந்து கொண்டாய். இப்போது நாங்கள் எப்படி மேலே வருவது என்றால், கிருஷ்ணர் கலகலவென சிரித்தபடியே, நானா இங்கு வந்தேன்? நீங்கள் என்னை மனதில் நினைத்தீர்கள், என்னை பற்றி பாடினீர்கள், என்னையே அடைய வேண்டுமென மனதார வேண்டினீர்கள். அது எனக்கு கேட்டது, வந்தேன் என்றார். அது நிஜம்தானே? கோபிகைகளால் அவருக்கு பதிலளிக்க முடியவில்லை. இருந்தாலும் உடையை பெறும் பொருட்டு அதற்காக நாங்கள் ஆடையை எப்படி மேலே வந்து பெற முடியும்? நீயாக கீழே வைத்துவிடு, போய்விடு என்றனர். கோபியரே, ஒரு பெண் கணவனைத் தவிர பிறர் முன்னிலையில் ஆடையின்றி இருக்கலாகாது. நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென துர்க்கையை வழிபட்டு விரதமிருந்தீர்கள். உங்கள் கணவனாகிய என் முன்னால் வருவதற்கு என்ன வட்கம்? வாருங்கள், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்றனர். அதற்கு தயங்கவே, பெண்கள் ஆடையின்றி தண்ணீரில் இறங்குவது குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் செயலால் வருணன் கோபமடைந்துள்ளான். எனவே நீங்கள் வருணனை நினைத்து மனதார வணங்கி இனி இவ்வாறு ஆடையின்றி குளிக்க மாட்டோம் என சொல்லி அவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். பிறகு மேலே வந்து ஆடையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான். இப்படி கிருஷ்ணரின் லீலைகள் தொடர்ந்து கொண்டிருக்க, நாரத முனிவர் கம்சனை அழிப்பதற்கு காலம் நெருங்கிவிட்டதை அறிந்தார். இவர் நேராக கம்சரிடம் சென்றார். கம்சா, சௌக்கியமா இருக்கிறாயா? உன் சௌக்கியம் நீண்டு நீண்டு இருக்க வேண்டும் என்ற ஆசையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ உன்னை அழிக்கப் போகும் கிருஷ்ணரும் பலராமனும் பெரியவர்களாக வளர்ந்து விட்டதை அறியாமலேயே இருக்கிறாய். அவர்களை சீக்கிரம் கொன்றுவிடு, இல்லாவிட்டால் உன் அழிவை யாராலும் தடுக்க இயலாமல் போய்விடும். நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதாலும், உன் மீது நான் அக்கறை கொண்டவன் என்பதனாலும் சொல்கிறேன். உன் மீது ஏமாற்றிய வசுதேவரையும் நந்தகோபரையும் விட்டுவிடாதே என்றார். கம்சனும் அவரது கருத்தை ஆமோதித்து வேண்டிய ஏற்பாடுகளை உடனடியாக செய்வதாக சொன்னார். நாரதர் தன் கடமை முடிந்த திருப்தியுடன் சென்றார். நாளை பார்ப்போம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே.